ஹலோ गाइस என் பேர் லோக்கி வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஜீனியஸ் அசாசின் செகண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் த அகாடமியோட எபிசோடு 4. எபிசோடு 3 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்க சிட்டி மக்களை விட்டுட்டு அவளை ஒரு தனிமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நாம் பேசுகிறது யாருக்கும் கேட்காதுன்னு நம்ம ஆள் சொல்கிறான். ஹெலன் சுற்றி முற்றி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு பகீர் கிளப்புற டைலாக் சொல்கிறா. சூப்பர், இங்கே யாராச்சும் செத்து கிடந்தா கூட யாருக்கும் தெரியாதுல்லன்னு செம்ம கூலாக சந்தோஷமாக கேட்குறா. நம்ம ஹீரோ அந்த டார்க் ஹியூமரை ரசிக்கிறதுக்குள்ள அவள் விரலை சொடக்கு போடுறா. சுகேட்டா லாஸ்ரோன்னு சொல்லி நம்ம ஹீரோ மூஞ்சிக்கு நேரா ஒரு மேஜிக் அம்பை விட்றா. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணை கூட சிமிட்டலை. அவனுக்கு மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, அவனுக்கு பயமும் இல்லை. ஏன்னா இதை நம்ம ஹீரோ 1000 தடவை செஞ்சுருக்கான். நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமாக தன்னோட ஃபிசிக்கல் ஸ்பீடை யூஸ் பண்ணி கண்ணிமிக்கிற நேரத்தில் ஹெலன் முன்னாடி இருந்து மாயமாக மறைஞ்சிடறான். இதை பார்த்து ஹெலன் அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயிடுறா. ஏதோ இன்ஸ்டன்ட் மூமெண்ட் மேஜிக் போட்டு தான் எஸ்கேப் ஆகிட்டான்னு முதல்ல நினைக்கிறா. ஆனால் அங்கே துளி கூட மேஜிக் பவர் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. நம்ம ஆள் எந்த மேஜிக்கும் இல்லாமல் தன்னோட பியூர் ஃபிசிக்கல் பவரை மட்டுமே வச்சு அவள் பார்வையிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கான். திரும்புறதுக்குள்ளே நம்ம ஹீரோ அவளுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். இந்த ட்ராமாவை நிறுத்துன்னு சொல்கிறான். ஹெலன் சிரிச்சுக்கிட்டே இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. நீ பேசுகிறதும் நடந்துக்கிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வாரியர் மாதிரி இருக்குது, 15 வயசு பையன் மாதிரி இல்லைன்னு சொல்கிறா. உனக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறா. நம்ம ஹீரோ அவள் தன்னை டெஸ்ட் பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். ஹெலன் தனக்கு முக்கியமான விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணணும்னா நான் கொஞ்சம் வைலன்ஸாக தான் இறங்குவேன்னு ரொம்ப கூலாக சொல்கிறா. மேஜிக் இல்லாத ஒரு பையன் ஒரு மெஜிசியனை ஃபிசிக்கல் டெக்னிக்கால் கண்டுபிடிக்கிறது ஆச்சரியம் தெரியுமான்னு மிரண்டு போய் கேட்குறா. நம்ம ஹீரோ செம அசால்ட்டா அதுக்கு இப்போ என்னங்கிறன்னு கேட்குறான். அப்போ தான் ஹெலன் அந்த மெயின் குண்டை தூக்கி போடுறா. இந்த கேலாயின மக்களோட பரிதாபமான நிலைமையை மாற்றுற பவர் நம்ம ஹீரோ கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு அவள் முழுசாக நம்புகிறா. அதனால் நீ மட்டும் அகாடமிக்கு வந்தால் நீ போக வேண்டிய ரூட்டே வேற, உனக்காக ஒரு ஸ்பெஷலான ட்ராக் இருக்குன்னு சொல்கிறா. அவள் என்ன மாஸ்டர் பிளானில் இருக்கான்னு நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு. அவள் ஸ்டூடெண்ட் நைட்ஹுட்டை பற்றி பேசுகிறா. நம்ம ஹீரோவுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு அவள் இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஸ்டூடெண்ட் நைட்ஹுட்டுங்கிறது ஒரு சிஸ்டம். அகாடமியில் படிக்கும்போது பெரிய சாதனை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. இந்த ரிவார்டை வாங்குறவங்க முன்னாடி எவ்வளவு சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு புது ராயல் ஃபேமிலியை உருவாக்குற பவர் கிடைச்சிடும். நம்ம ஹீரோவை வச்சு ஹெலன் போடுற ஸ்கெட்சு தான் இது. பக்கமாக நைட்ஹுட் பட்டம் வாங்குறவங்களுக்கு அவங்க சொந்த ஊரையே பரிசாக கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோ அகாடமியில் ஜெயிச்சா இந்த கேல்டா டிஸ்ட்ரிக்டையே நம்ம ஹீரோவுக்கு சொந்தம். சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கே கிங்கு. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. இந்த ஐடியா நம்ம ஹீரோவோட மைண்டில் ஏற்கனவே இருந்தது தான். ஆனால் போன ஜென்மத்தில் வயசானதாலையும் விரக்தியிலையும் அதை ட்ரை பண்ணலை. இப்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசித்து 3 விரலை காட்டி 3 கேள்வி கேட்குறான். ஃபஸ்ட்டு கேள்வி, எக்ஸாம் எழுத ஒரு ராயல் ஆர்டரோட ரெக்கமெண்டேஷன் வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு செக்மேட் வைக்கிறான். ஹெலன் அதை அசால்ட்டாக தள்ளி விட்டு உனக்கான ரெக்கமெண்டேஷனை நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு கூலாக சொல்கிறா. அடுத்து நம்ம ஆள் 2வது கேள்வி கேட்குறான். மேஜிக்கே இல்லாத ஒருத்தன் மேஜிக் ஸ்கூலில் போய் நைட்ஹுட் வாங்குறது காமெடியா இல்லையான்னு கேட்க ஹெலனும் ஆமாம் இது கொஞ்சம் விசித்திரமான விஷயம்தானு ஓப்பனாக ஒத்துக்கிறா. ஹெலன் அதுக்கான ஒரு லூப் ஹோலை சொல்கிறா. முன்னாடி நைட்ஹுட் வாங்கினவங்க வெறும் ஓல்டு மேஜிக்கை மட்டும் நம்பலை, புதுசாக மெடிசன்ஸ் மேஜிக் சர்க்கிள்னு கண்டுபிடிச்சி புது ரூல்ஸை உருவாக்குனாங்க. அதே மாதிரி மேஜிக்கே இல்லாமல் ஒரு மெஜிஷியனை அடித்து வீழ்த்துவது கூட ஒரு புது பாலிசி தான் செம்ம மாசா ஒரு பாயிண்டை வைக்கிறா. நம்ம ஹீரோ அவனோட ஸ்ட்ரென்த்தை இந்த உலகம் ஏற்றுக்க வச்சா நம்ம ஹீரோ ஒரு நைட் ஆகாமல் இருக்க எந்த காரணமும் இல்லை. நம்ம ஹீரோ பாலிடிக்ஸ் பற்றி முழுசாக புரியலைன்னு ஒத்துக்கிறான். ஆனால் அது சாத்தியமில்லாதது இல்லைன்னு ஒத்துக்கிறான். எல்லாம் நம்ம ஹீரோவை பொறுத்தது. அப்புறம் நம்ம ஹீரோ கடைசியாக ரொம்ப டேஞ்சரான கேள்வியை கேட்குறான். உன்னோட உண்மையான பிளான் என்ன? ஏன்னா ராயல் ஃபேமிலி ஆளுங்க சும்மா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். அவள் கண்ணை நேராக பார்த்து என்னை வச்சு என்ன காரியம் சாதிக்க போகிறேன்னு ஸ்ட்ரைட்டாக கேட்குறான். நம்ம ஹீரோ டவுட் பண்ணுறதை பார்த்து ஹெலன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ சும்மாவா, போன ஜென்மத்திலேயே துரோகம் படுறதுல PhD வாங்கின செம்ம ப்ராக்டிக்கலான ஆளாச்சே, கிங்கானா உனக்கு என்ன லாபம்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக கேட்குறான். அதை நீயே கண்டுபிடின்னு ஹெலன் நக்கலாக சொல்கிறா. அவளுக்கு இதில் லாபம் இருக்குது, ஆனால் சஸ்பென்ஸை உடைக்க அவள் தயாராக இல்லை.
இந்த கேப்பில் கரெக்டாக எலினா வந்து குறுக்கிடுறான். இப்போ கவலையோட ஒரு ஹீட் சீக்கிங் மிசைல் மாதிரி உள்ள வரா. இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்குறா. நம்ம ஹீரோ ஒன்றுமில்லைன்னு கிளாசிக்காக பதில் சொல்கிறான். ஆனால் எலினா அதை நம்பலை. அவள் கண்ணில் இருந்து தண்ணி வர மாதிரி நீ எப்பவும் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப மோசமான எதையாவது செய்வேன்னு திட்டுறா. நானும் அம்மாவும் அவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமான்னு கேட்குறா. ஹெலன் எந்திரிச்சு இந்த ஃபேமிலி சண்டையில் சில உண்மையை சொல்கிறா. நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்னை தனிப்பட்ட முறையில் நம்ப வேண்டாம், ஆனால் நீ மட்டும் இந்த நைட்ஹுட் பட்டத்தை வாங்கிட்டா உன்னோட சிஸ்டரையும் ஃபேமிலியையும் சட்டப்படி காப்பாற்றுற முழு பவர் உனக்கு கிடைக்கும். இதில் எந்த பொய்யும் சொல்லலை. என் பேர் ஹெலன் செயின்ட் நார்த் மேலே சத்தியமாக சொல்கிறேன்னு அடித்து சொல்கிறா. அப்படியே சில நாட்கள் வேகமாக ஓடுது. நம்ம ஹீரோ டெரரிஸ்ட்டு கூட சண்டை போட்ட மேட்ரை கேட்டதும் அவங்க அம்மா ஷாக் ஆகி 5 செகண்டில் 5 வருஷம் வயசான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஊர் மக்களே நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொன்னதும் அம்மா மனசு அப்படியே மாறிடுச்சு. நம்ம ஹீரோவோட தலையில் செல்லமாக தட்டி நீ நிஜமாவே உங்கள் அப்பா பையன் தாண்டான்னு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ உடனே குண்டை தூக்கி போடுறான். அம்மா நான் ராயல் கேபிட்டலில் இருக்கிற மேஜிக் அகாடமிக்கு போக போகிறேன்னு அசால்ட்டாக சொல்கிறான். அளவுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட அவங்க அந்த அளவுக்கு ஷாக் ஆகிருக்க மாட்டாங்க. அங்கே எல்லாரும் நம்மளை வெறுக்கிற மெஜிசியன்ஸாக இருப்பாங்களேன்னு எலினா பயந்து போய் கேட்குறா. அதுக்கு நம்ம ஆள் செம்ம கெத்தா நம்ம கேலாயினோம் யாருக்கும் தோக்காதுன்னு ஒரு மாஸ் பஞ்சு விடுறான். பெரிய கெத்தா பேசினாலும் இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு நம்ம ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ள நல்லாவே தெரியும். ஆனால் போன ஜென்மத்தில் நம்ம ஹீரோ ஒரு அசாசினாக மாறினதுக்கு காரணமே அந்த செகண்ட் பிரின்ஸுங்கிற துரோகி கூட சேர்ந்ததுனால தான். ஆனால் இந்த ஜென்மத்தில் அந்த துரோகி பைய கூட சேர்றதுக்கு பதிலாக நான் கண்ணாடியாகவே கடிச்சு திணிடுவேன்னு செம்ம காண்டில் இருக்கான ஆளு. ஹெலனாவோட உண்மையான பிளான் என்னன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. ஆனால் கிங்டமை எதிர்க்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு புது ரூட் தேவைப்படுது. ஏற்கனவே ஒரு தடவை செத்து பொழைச்சதால சின்ன சின்ன துரோகம் எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு அசால்ட்டு. இப்போ ஃபேமிலி கிட்ட அவனோட உண்மையான மாஸ் பிளானை ஓப்பனாக சொல்கிறான். இந்த நாட்டில் நம்ம கேரளா இனத்துக்கு எதிராக இருக்கிற பாகுபாட்டை நான் வேரோட ஒழிக்கணும்னு வெறித்தனமாக சொல்கிறான். பையன் பேசுகிறத பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு அப்படியே அவங்க இறந்து போன ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துருச்சு. இவனை இனி தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்ணீரோட சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த எமோஷனலான கேப்லையும் அம்மா ஒரு செம்ம ப்ராக்டிக்கலான கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம் காசு வச்சிருக்கியா? அகாடமி ஒன்றும் ஓசி இல்லைன்னு அம்மா கேட்டதும் நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிடுறான். இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணவன் இந்த காசு மேட்ரை சுத்தமாக மறந்துட்டானே. அவன் பதட்டத்தில் இருக்க அம்மா சரி விடு நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எலினாவும் உடனே நான் வேணா வேலைக்கு போய் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு அப்படியே குற்ற உணர்ச்சியில் கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.